மைடிய கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். எஸ், என்னோட செகண்ட் ஃபேவரட் டீம் அப்படின்னா அது ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் சஞ்சு சேட்டா. ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டேலண்ட்ஸ் அங்கே வந்து இருக்காங்க. ரொம்ப 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 சூப்பரான டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே எனக்கு அந்த டீமை வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் 11 வரப்போற IPL 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போறோம். ஃபர்ஸ்ட்லி வந்து ராஜஸ்தானோட ஸ்ட்ரென்த் அப்படின்னா அவங்களோட பேட்டிங் கோர் அப்படினே வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல பேட்டிங் யூனிட், குறிப்பா இன்டர்நேஷனல் அதுக்கப்புறம் டொமஸ்டிக்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. இது அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அதை தாண்டி பவுலிங் யூனிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான பவுலிங் யூனிட் அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ ஓவராலாவே வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்குவாட் அண்ட் டீமே அப்படின்னே வந்து சொல்லுவேன் நான். அதுக்கு அடுத்தபடியா இவங்களோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா நிறைய இன்டர்நேஷனல் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இந்த டீம்ல வந்து இருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டியே வந்து கொடுக்கும் ஒரு டீமுக்கு அப்படினே சொல்லலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல நிறைய பேர் எடுக்கிற டிசிஷன்ஸ் ஒரு டீமோட ஒரு வெற்றி வாய்ப்பையே மாத்தி விட்டுருக்கு அப்படினே வந்து சொல்லுவாங்க. சோ ராஜஸ்தான்ல அது மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்க எடுக்கிற ஒரு சில டிசிஷன்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டீம் நிறைய நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா SSV ஜெய்ஸ்வாலோட கரண்ட் ஃபார்ம். அந்த பையன் வந்து அடிச்சு குமிச்சுக்கிட்டு இருக்கான் கடந்த ஒரு வருஷமா இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல. போன வருஷம் விளையாண்ட SSV ஜெய்ஸ்வால் கிடையாது இந்த வருஷம். பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸோட அவர் உள்ள வர்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் மற்ற டீமுக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங்ல வேணா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்லி ஓபனர்ஸா ஜாஸ் பட்லர், SSV ஜெய்ஸ்வால். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற 10 டீம்லயும் பெஸ்ட் பிளாக் பஸ்டர் ஓப்பனிங்னா ஜாஸ் பட்லர் அண்ட் SSV ஜெய்ஸ்வால் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேருமே பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம்னு விளையாடுறவங்க தான். ஆனா அவங்க வந்து எல்லா நேரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரா அமைஞ்சிருவாங்க. குறிப்பா ஜாஸ் பட்லர் வேர்ல்டு கிரிக்கெட்டோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர் T20 கிரிக்கெட்லங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. SSV ஜெய்ஸ்வால் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயமே இல்லாம அடிக்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி தான் வந்து இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே சூப்பரான ஒரு ஓப்பனர். சரிப்பா, எப்படியாவது ஒரு ஓப்பனரை விக்கெட் எடுத்துருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரப்போறது சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் பொறுத்த வரைக்கும் IPL எல்லாம் ஒரு வேற மாதிரிங்க. ஒரு டைம்ல ஒரு மாதிரி கன்சிஸ்டன்டா விளையாடாம தான் இருந்துகிட்டு இருந்தாரு. ஆனா கடந்த 2 வருடங்களா சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர கன்சிஸ்டன்டா விளையாடக்கூடிய பிளேயரா மாறிட்டாரு. எஸ், அப்பெல்லாம் வந்து ஏதாவது ஃபியூ மேட்சஸ் அடிப்பாரு. இப்ப எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு அடிக்கிறாரு அவரு. அண்ட் இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கான்ட்ராக்ட்லாம் வேற கிடைச்சிருக்கு. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து ODIல செஞ்சுரிலாம் அடிச்சு வச்சிருக்காரு இன்டர்நேஷனல்ங்கிறதுனால அவரோட இந்தியன் டீம் அந்த கனவு அப்படிங்கிறது வந்து இன்னும் அவர் பக்கத்திலேயே இருக்கு. ஸோ இந்த IPL நல்லா விளையாண்டார் அப்படின்னா மேபி ஒரு T20 வேர்ல்டு கப்ல அவருக்கு நிறைய சான்சஸ் இருக்கலாம். ஸோ அதனால அதை அவர் மனசுல வச்சுட்டு தான் ஆடுவாரு. அண்ட் அவரோட பிராக்டிஸ் செஷன்ஸை ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கு அடுத்தபடியா ரோமன் பாவல் ஒரு சூப்பரான பிக் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லுவேன். ரோமன் பாவலை 7.4 கோடிக்கு எடுத்தாங்க. ஒரு பயங்கரமான பிளேயருங்க அவரு. ரீசன்ட் டைம்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் அவர் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன மாதிரி விளையாண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காரு. பயமே இல்லாத ஒரு கிரிக்கெட்டர் அவரு. அண்ட் அவர்கிட்ட இருக்கிற மசில் பவர்னால வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட கிரவுண்டை வேணாலும் அவர் கிளியர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டெல்லி அவரை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா யூஸ் பண்ணல. ராஜஸ்தான் கண்டிப்பா அவரை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலயுமே சூப்பரா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அதுக்கு அடுத்தபடியா சிம்ரன் ஹெட்மேயர். ஹெட்மேயர் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த டீமோட ஒரு மிகப்பெரிய அசெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஜெய்ஸ்வால் 100லாம் அடிச்சிருக்காரு, அவரை பத்தி நிறைய பேசியிருக்கோம். பட்லர் பயங்கரமா விளையாடுவாரு, அவரை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஆனா ஒரு குரூஷியல் சிச்சுவேஷன்ல சிம்ரன் ஹெட்மேயர் தான் அந்த டீமை தூக்கி சுமந்திருக்காரு அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா மேட்சுமே 35ல இருந்து 40 கன்ஃபார்ம். கடைசியில் நின்று அடிக்கணும்னா அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருவாரு. அண்ட் ஒரு 20 ரன்னையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 பால்ல அடிக்கக்கூடிய திறமை உள்ள ஒரு பிளேயர். அதே நேரத்தில் பயங்கரமான பெரிய சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் சூப்பரான ஃபீல்டரும் கூட. இதை விட என்ன வேணும் ஒரு பிளேயருக்கு சொல்லுங்க? ஸோ ஒரு டீமுக்காக உழைக்கிற ஒருத்தர் தான் சிம்ரன் ஹெட்மேயர். அவர் இன்னும் முன்னாடி இறக்கி விட்டா ரொம்ப நல்லா ஆடுவாரு. ஆனா அந்த டீமோட அந்த ஃபினிஷிங் யூனிட்ல அவரை வச்சிருக்காங்க. ஸோ அதனாலே வந்து நிறைய பால்ஸ் அவருக்கு கிடைக்காது. பட் கிடைக்கிற பால்ஸ்ல பிரிச்சிருவாரு. அதுக்கு அடுத்தபடியா துருவ் ஜோரல். அவர் இந்த வாட்டி எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ரீசெண்டா இன்டர்நேஷனல் டெபியூ பண்ணி டெஸ்ட்ல ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஒரு நல்ல சின்ன பையன். ஆக்சுவலி அண்டர் 19 கிரிக்கெட்ல இருந்தே அவரை பெருசா எல்லாருமே ரேட் பண்ணாங்க ஹையா. ஆனா அதே நாள் தான் RR வந்து அவரை எடுத்து வச்சிருந்தாங்க. போன வருஷம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு நல்லா பண்ணாரு. நல்ல ஒரு டீசென்டான டொமஸ்டிக் அவருக்கு அமைஞ்சிச்சு. ஒரு எக்ஸலண்டான இன்டர்நேஷனல் அவருக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால துருவ் ஜோரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு பிளேயரா இந்த IPL உருவெடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ரியான் பராக். நான் அகைன் அண்ட் அகைன் ரியான் பராக்
பராக் பத்தி நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். எல்லாருமே அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மட்டம் தட்டி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஈவன் தான் நானுமே ஒரு வருஷத்துக்கு முன்னெல்லாம் அவரை பத்தி அப்படி பேசியிருக்கேன் தான். ஓகே, அந்த பையன்ட்டு டேலண்டே இல்லை, ஏன் விளையாட விடுறாங்கன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரியான் பராக் ஒரு எக்ஸ்ட்ரீமான டேலண்ட்டுங்க. அவர் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இஷ்யூ எல்லாரும் பேசுவோம். ஆனா இருக்கலாம், ஒரு கிரிக்கெட்டருக்கு அதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் எந்த ஒரு தப்பும் இல்லை. சரி, இதெல்லாம் தாண்டி அவரோட பேட்டிங் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல அடிச்சு பிரிச்சு எடுத்திருக்காரு டொமஸ்டிக்ல. குறிப்பா சையத் முஸ்தக் அலில அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். தொடர்ந்து 6-7 50+ ஸ்கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி வந்து அசாம் டீமுக்காக தன்னோட உயிர் உடல் எல்லாத்தையும் கொடுத்து வளைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ரியான் பராக்குக்கான இயரா இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு சில வீடியோஸ்ல. ஸோ எனக்கு மறுபடியும் அதே தான் நான் சொல்றேன். ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ரியான் பராக் மேல இந்த வருஷம் இருக்கு. ஒரு ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர், பயங்கரமான ஃபீல்டர் அண்ட் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து எமர்ஜிங் ஏசியா கப் போயிட்டு இந்தியாக்காக ஆடிட்டு வந்தாரு. அங்கேயுமே ரொம்ப நல்லா பவுலிங்ல பண்ணியிருந்தாரு. ஒரு மாதிரி கம்பைண்டா பாக்குறப்போ ஓகேப்பா, அந்த பையன் ஃபிட், இந்த ஆட்டி ஏதோ ஒன்று பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா தி கோட் ரவிச்சந்திரன் அஸ்வின். எஸ், அவர் இல்லாம எப்படியும் இறங்க மாட்டாங்க அவங்க. அண்ட் அந்த டீமோட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஆப்வியஸ்லி அவர் இருப்பாரு. என்னங்க சொல்றது, அவரை பத்தி நிறைய பண்ணியிருக்காரு, இனிமேலும் பண்ணுவாரு. அடுத்து யுஸ்வேந்திர சகல். யுஸ்வேந்திர சகலுக்கு இந்த ஐபிஎல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அவருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கல. அதை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா அதை முடிக்கணும் அப்படின்னா யுஸ்வேந்திர சகல் வந்து ஒரு 1 டைமென்ஷனல் பிளேயர். அதாவது அவரால் பவுலிங் மட்டும் தான் நல்லா போட முடியும், அவரால் பேட்டிங் விளையாட முடியாது, ஃபீல்டிங் சுத்தம் அவர் ஒழுங்காவே பண்ண மாட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு 1 டைமென்ஷனல் பிளேயருக்கு எதுக்கு இந்தியன் டீம் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற பேசிஸ்ல தான் யுஸ்வேந்திர சகலுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கல. ஏன்னா இப்பெல்லாம் இருக்கிற நிலைமைக்கு வந்து எல்லாருமே பேட்டிங் ஆடணுங்கிற மாதிரி இந்தியன் டீம்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனாலதான் யுஸ்வேந்திர சகல் ஒதுக்கப்படுகிறார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவரோட பவுலிங்ல எந்த தப்புமே கிடையாது, நல்லா பண்ணியிருக்காரு, நல்லாவும் பண்ணுவார் விட்டாலும். ஆனா அவர் வந்து ஃபீல்டிங்கும் பண்ண மாட்டார், பேட்டிங் பண்ண மாட்டாரு. ஒரு பவுலரா மட்டும் ஆடுறதுக்கு இந்தியன் டீமுக்கு விருப்பம் இல்லை. பட் நான் இங்க இந்த ஐபிஎல் ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னா, இங்க அவர் இன்கேஸ் நல்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருக்காரு, நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, நல்ல ஒரு எக்கனாமில போடுறாரு அப்படின்னா T20 வேர்ல்டு கப்புக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா, பண்ணிட்டு பரவாயில்லப்பா எடுத்துட்டு போங்கன்னு எடுத்துட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இவரோட பவுலிங் டெஃபினெட்லி வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி பிச்சர்ஸ்ல செமையா சூட் ஆகும். ஏன்னா நம்ம நினைக்கிற அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் பிச்சர்ஸ் தான் சாதாரண பிச்சர்ஸ் கிடையாது. யுஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல தான் மேட்சஸ் நடக்க போகுதுங்கிறதுனால யுஸ்ரீ வந்து அங்க வந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான பவுலரா இருப்பாரு. ஸோ இந்த ஐபிஎல் அவருக்கு அதனாலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தபடியா வந்து ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு வந்தா 2 பேர் கன்னா வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ட்ரெண்ட் போல்ட், இன்னொன்னு வந்து பிரஷித் கிருஷ்ணா. ட்ரெண்ட் போல்ட் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு கிரிக்கெட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். அவரெல்லாம் ஐபிஎல்ல வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க. அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கடந்த இயர் வந்து கொஞ்சம் அவருக்கு சர்க்கிள் இருந்துச்சு, பட் ஆனா அவரோட பெஸ்ட் மறுபடியும் கொடுத்துட்டு தான் போனாரு. இந்த வருஷமா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு வேர்ல்டு கப்பும் அவருக்கு அமைஞ்சிருக்கு. பிரஷித் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜுரியிலேருந்து திரும்பி வர்ற ஒரு பிளேயர். பட் ஸ்டில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, அவரை வந்து விளையாட விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவும் ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஏன்னா இந்தியன் டீமோட ஒரு ப்ராபபிள்ஸ்லேயே அவர் எப்பவுமே வச்சிருக்காங்க. நல்லா ஹைட்டா இருப்பாரு, ஸ்கிட் பண்ணுவார் பால. இந்தியன் டீம்ல இருக்கிற ஃபியூ பவுலர்ஸ் தான் இப்போ ஸ்கிட் பண்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஆள் வந்து பிரஷித் கிருஷ்ணா. ஸோ அதனால வந்து அவர் டெஃபினெட்லி இருப்பாரு. ஸோ அகைன் நான் 11 சொல்றேன். ஜாஸ் பட்லர், SSV ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரோமன் பாவல், சிம்ரன் ஹெட்மேட், த்ரூ ஜோரெல், ரியான் பராக், ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஸ்வேந்திர சகல், ட்ரெண்ட் போல்ட், பிரஷித் கிருஷ்ணா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 11. இதை தாண்டி வந்து இன்கேஸ் ஒரு இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வரணும் அப்படின்னா சுபம் டூபேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எடுத்துட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 5.8 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு டேலண்ட், அவர் எடுத்துட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி வேற எந்த டீமோட 11 வேணும் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா ப்ராபபிள் 11 வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிட்டேன். அனிதன் பாஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.